ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினி நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியா உரை விகட சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று அமரர் சிறை புகு படலம். இப்படலம் பானுகோபன் தேவலோகம் சென்று ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் சிறைப்பிடித்தலையும் வியாழ பகவான் முருகப்பெருமானிடம் தேவர்களின் நிலைமையை கூறி விளக்க அவர் அருள் புரிதலையும் கூறுகிறது. இளமை பருவம் உடைய சூரபன்மனின் மகனாகிய பானுகோபன் உடலை அலங்கரித்து கொண்டு பல ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு படை வீரர்கள் சூழ 2000 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒப்பற்ற தேரில் ஏறி விரைந்து சென்றான். அசுரர்கள் குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை என அனைவரும் உடன் சென்றனர். புழுதி படலம் எழுந்தது. பானுகோபன் துர்முகியை பார்த்து, உன்னுடைய கை துண்டிக்கப்பட்ட இடம் எவ்விடம் என்று சொல்வாயாக என்று கேட்டான். ஒரு விரலால் சீர்காழியில் உள்ள பூஞ்சோலையை சுட்டி காட்டினாள். உடன் அங்கு சென்று பார்த்தனர். அங்கு இந்திரன் இந்திராணியை காணாததால் சோலையை அழித்து வெற்றிடமாக்கி சொர்க்கலோகம் சென்றனர். விண் உலகம் அப்பொழுது அழகாக காட்சியளித்தது. யானைகள் உலவின. தேவ மகளிர்கள் நடந்து கொண்டிருந்தனர். எங்கும் நறுமணம் வீசின. பறவைகளும் இன்பமாக பறந்தன. பானுகோபன், இது எப்படி இவ்வாறு உள்ளது? கற்பக மரம் கொடியுடன் சுற்றி கூட்டமாக விளங்குகிறதே என சந்தேகப்பட்டு கொண்டே உள்ளே நுழைந்தான். தேவர்கள் பானுகோபன் வருவதை ஜெயந்தனுக்கு ஓடி சென்று கூறினர். தேவர்கள் அனைவரும், இந்திரனும் இல்லை, இந்திராணியும் இல்லை, எங்களை கண்டால் பானுகோபன் கட்டாயம் அழித்திடுவான், நகரத்தையும் அழிப்பான் என அஞ்சினர். பலர் ஏற்கனவே மறைந்து வாழ்கின்றனர். சிலர் சிறையில் துன்பப்படுகின்றனர். நாமெல்லாம் பாதுகாப்பாக இருக்க இடம் ஏதேனும் உண்டோ என்றனர். நீ எங்கும் செல்ல வேண்டாம், மனம் தளர வேண்டாம், புறமுதுகு காட்ட வேண்டாம், உய்வு பெறுவோம் அல்லது உயிர் துறப்போம் என்றான் ஜெயந்தன். நான் இனி அசுரர்களுக்கு பயப்பட மாட்டேன், பானுகோபனை எதிர்ப்பேன், பலரை கொள்வேன் என்றான். அச்சம் உடையவர்கள் வேறு வழியில் செல்லுங்கள், நான் துணிந்து செயல்படுகிறேன் என கூறி வெள்ளை யானையை நினைக்க 4 தந்தங்களை உடைய வலிமையான ஐராவத யானை அங்கு வந்தது. பிடரியில் ஏறி கோபத்துடன் தேவர்கள் சிலர் பக்கம் சூழ போரிட சென்றான். நேற்று வரை பயந்தவர்கள் இன்று செருக்குடன் போர் செய்ய வருகிறீர்களா? இது அதிசயம் என்று கூறினான் பானுகோபன். இருவரும் கடும் போர் புரிந்தனர். அசுரர்கள் தேவர்களை பிடித்து வலிமையான காவலில் வைத்துவிட்டனர். இதை கண்ட ஜெயந்தன் அம்பு மழை பொழிந்தான். முன்னே சென்று மிக வீரமாக போரிட்டான். பின் ஜெயந்தனும் பானுகோபனும் மாயத்தால் பல உருவங்களை கொண்டு போரிட்டனர். பானுகோபன் அசுரகுரு சுக்ராச்சாரியார் அருளிய மூல மந்திரத்தை விதிமுறைப்படி என்ன ஐராவதமும் ஜெயந்தனும் தனியாக காணப்பட மறுபடியும் இருவரும் போர் புரிய தொடங்கினர். இருளும் மின்னலும் போல இருவரும் போர் புரிந்தனர். பானுகோபன் மிகவும் சினம் கொண்டு ஐராவத யானை உடல் முழுவதும் அம்புகளை பாய செய்தான். அதேபோல் ஜெயந்தனின் உடல் முழுவதும் அம்புகளை பாய செய்ய ஜெயந்தன் மயங்கி விழுந்தான். ஐராவத யானை பிளிரியது. அதை கேட்ட பானுகோபனின் குதிரைகள் மிரண்டன. பானுகோபன் ஐராவத யானை மீது கோபம் கொண்டு கன்னத்தை தாக்கினான். 4 தந்தங்களும் சடசட என பேரொளியுடன் முறிந்தன. ஐராவத யானை தளர்ச்சியுற்றது. அசுரப்படையினர் ஆரவாரம் செய்தனர். இவன் வஞ்சகன், இவனை குத்துங்கள், அடியுங்கள், உயிரை குடியுங்கள் என்று அசுரர்கள் ஜெயந்தனை கைப்பற்றி சிறைப்பிடித்தனர். எஞ்சிய தேவர்களையும் சிறைப்பிடித்தனர். தேவலோகத்தை தீக்கிரையாக்கினர். தேவலோகம் சாம்பலானது. பொருட்செல்வம் நிலையற்றது என காட்டியது இந்த நிகழ்ச்சி. பானுகோபனும் அசுரர்களும் மகிழ்ந்தனர்.
வீர மகேந்திரபுரத்திற்கு அனைவரும் வந்தடைந்தனர். தந்தையின் திருவடிகளை வணங்கி, எம் தந்தையே, இந்திரன் இந்திராணியை காணவில்லை. ஜெயந்தனையும் தேவர்கள் அனைவரையும் சிறைப்பிடித்தும் உலோகத்தை தீக்கிரையாக்கியும் வந்துள்ளோம் என்றான் பானுகோபன். சூரபன்மன் மகிழ்ந்து தழுவி, இந்த தேவர்களின் உறுப்புகள் அனைத்தையும் துண்டிப்பீராக என கட்டளையிட்டான். புலியிடம் மாட்டிய மான் கூட்டம் போல் அஞ்சினர் தேவர்கள். அஜமுகியின் முன்பு அவள் காணுமாறு கையையும் கால்களையும் உடல் உறுப்புகளையும் துண்டித்தனர். தேவர்கள் அமிர்தம் உண்டவர்கள், எனவே வெட்ட வெட்ட மீண்டும் பொருந்தியது. இது என்ன அதிசயம் என பார்த்தூரவன்மன், இவர்களை நரகம் போன்ற சிறையில் இடுங்கள். ஜெயந்தனையும் கைகால்களை கட்டி சிறையில் இட்டனர். கால் விலங்கு கைவிலங்கு இட்டு கொடிய சிறைச்சாலையில் மிகுந்த பாதுகாவலில் வைத்து கொடுமைகள் பல செய்தனர். தேவர்கள் துன்பக் கடலில் வருந்தினர். தேவ மகளிர்களும் வேடர்கள் கையில் அகப்பட்ட மயில் போல் மாட்டிக்கொண்டனர். அனைவரும் சிவபெருமானை வேண்டினர். ஐராவத யானை திருவெங்காட்டிற்கு சென்று சிவபெருமானை சிவலிங்கத்தில் எழுந்தருள செய்து தூய்மையாக வழிபாடு செய்து கொண்டே இருக்க 4 தந்தங்களும் வளர்ந்தன. ஐராவத யானை அங்கேயே இருந்து வழிபட்டது. இந்திரன் இந்திராணிக்கு மேருமலையில் இவை அனைத்தும் தெரிய வந்து மிகவும் வருத்தப்பட்டனர். துன்பம் தீர அவர்களும் சிவபெருமானை குறித்து தவம் செய்தனர். இவ்வாறு அனைவரும் சிவபெருமானை வேண்ட, சிவபெருமான் உமையம்மையுடன் கூடி ஒப்பற்ற ஒரு மகனை தோற்றுவித்தருளுவோம். அவன் வந்து உங்கள் அரசுரிமை அளித்திடுவான். அசுரர்கள் அனைவரையும் அழித்து உங்களை காப்பான், வருந்த வேண்டாம் என உரைத்து சென்றார். அதனால் இந்திரன் மனம் தெளிவடைந்தான். அதனால் அசுரர்களை முருகப்பெருமானே தாங்கள் அழித்திடுவீராக என்று வியாழ பகவான் முருகப்பெருமானிடம் வேண்டினார். அசுரர்களை அழிக்க கருணையே வடிவமான சிவபெருமான் உமையம்மையை இமயமலை சென்று திருமணம் செய்து கொண்டு கைலை மலை வந்து எங்கள் வருத்தம் நீங்க தங்களை நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவித்து அருளினார். தாங்கள் தோன்றிய பின்தான் உயிர்கள் மீண்டும் தேவர்களுக்கு வந்தது. அசுரர்கள் இந்த ஒரு அண்டத்தில் இத்தனை கொடுமைகள் செய்கிறார்கள், இன்னும் 1007 அண்டங்களில் செய்யும் கொடுமைகளை கூற இயலாது. தாங்கள் ஒருவரால்தான் அறிய முடியும். சிவபெருமானின் வரத்தால் அழியாது வலிமையுடன் உள்ளான். தங்களால் மட்டுமே அவனை அழிக்க முடியும். நாங்கள் அனைவரும் அனைத்தையும் இழந்து விட்டோம். துக்கக் கடலில் மூழ்கியுள்ளோம். இவ்வாறு வியாழ பகவான் முருகப்பெருமானிடம் மொழிந்தார். தாய் தந்தையர் தன் மகன் வாயால் கேட்கும் மழலை மொழி போல் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு முருகப்பெருமான் மொழியலானார். அருகில் இருந்த இந்திரனை பார்த்து, இங்கு இதனை கேட்பாயாக, மனதில் எதுவும் எண்ணாதே. மேம்பட்டுள்ள சூரபன்மன் குலம் அழியவும் தேவர்கள் கொடுஞ்சிறையிலிருந்து மீளவும் விண்ணுலகத்தில் நீ ஆட்சி புரியவும் அருளுவோம். ஐயுறாதே என்று கூறினார். இந்திரன் மிகவும் அன்புடன் வணங்கினான். வானவர் கூட்டத்துடன் துதித்தான். துன்பம் நீங்கியவனாய் மகிழ்ச்சியில் முருகப்பெருமானின் கருணையை நினைந்து பணிந்து வணங்கினான் என கூறி அமரர் சிறை புகு படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் வீரபாகு கந்தமாதனம் செல் படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நட்டவம் வேள்வி மல்க, மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக, உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.